ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஈழத்தில் ஈழப்போர் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது சிங்கள மொழி திணிப்பு. பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி தேசமே உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது உருது மொழி திணிப்பு. இப்படி மொழிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட உயிரிலையும் உணர்வுலையும் கலந்த ஒரு உரிமையான விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டில் மொழிப்போர் அப்படிங்கிறது 4 கட்டமாக நடந்துச்சு. 1938 அப்போ இருந்த சென்னை மாகாணத்தில் இருந்த 125 ஹை ஸ்கூலில் ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த முதல்வர் ராஜாஜி சொல்கிறாரு. பெரிய போராட்டம் வெடிக்குது, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போகிறாங்க. அப்படி ஜெயிலுக்கு போனவர் தான் சென்னை பெரம்பூரில் இருந்த பட்டியலின வகுப்பை சேர்ந்த நடராஜன் அவர்கள். அவருக்கு வந்து ஜெயிலில் கொடுமை நடக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது, ஜிஹெச் கூட்டு போகிறாங்க. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா உயிரோட விட்டுரும் அப்படின்னு சொல்லவும், ஆனால் அவர் ஏற்க மறுத்தவர் ஜெயில் கொடுமையால் ஜெயிலே இறந்து போயிறாரு. மொழிப்போரில் முதல்ல உயிரை விட்டது வந்து நடராஜன் தான். அதுக்கப்புறம் தாளமுத்து அப்படிங்கிறவர் வந்து ஜெயில் கொடுமையால் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு அவங்களோட நினைவாக சென்னை எக்மோரில் இருக்க சிஎம்டி ஆஃபீஸ்க்கு தாளமுத்து நடராஜன் அலுவலகம் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. அப்புறம் 1939 ஜெயிலில் அரெஸ்ட் பண்ண எல்லாரையும் விடுவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி திருப்பி வாபஸ் வாங்கிடுறாங்க. முதல் கட்டம் போராட்டம் வந்து முடிவுக்கு வருது. இப்படி 1948, 1952, 1964 சொல்லி தமிழ்நாட்டில் 4 கட்டமாக மொழிப்போர் நடந்திருக்கு. இதில் 1964 நடந்த 4ஆம் கட்ட மொழிப்போர் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. எப்படின்னா 1949 இந்திய அரசியல் சட்டம் கொண்டு வரப்பட்டப்போ இந்தியா குடியரசாகி அடுத்த 50 வருஷத்துக்கு இந்தியும் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக இருக்கும். ஆனால் 1965 இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னாங்க. ஆனால் அப்போ யாரும் அதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் அதை இன்னும் 2 வருஷத்தில் நடைமுறைப்படுத்தப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி 1963 ஆட்சி மொழி அலுவலக சட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வரப்பட்டப்போ தான் எதிர்ப்பு பயங்கரமாக கிளம்புது, போராட்டம் வெடிக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பரவுது, மாணவர்களும் போராட்டத்தில் இறங்குறாங்க, சட்ட நகலில் இருக்கிறாங்க. அப்படி போராடினப்போ ஜனவரி 25, 1964 அன்னைக்கு திருச்சி நயனத்துக்கு கீழ்ப்பழுவரை சேர்ந்த சின்னசாமி அப்படிங்கிறவர் வந்து தீ குளிச்சுட்டு தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி இறந்து போகிறாரு. 4ஆம் கட்ட மொழிப்போரில் நடந்த முதல் பலி அவர் தான். அவர் இறந்த தினமான ஜனவரி 25 தான் ஒவ்வொரு வருஷமும் மொழிப்போர் தியாகிகள் தினமாக நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். 1964 நடந்த மொழிப்போர்லேயே தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் நடந்த அந்த துப்பாக்கி சூடு தான் இந்தியாவிலே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 4 கட்ட மொழிப்போர் பற்றி ஆர் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய மொழிப்போர் அப்படிங்கிற புத்தகத்தை படித்து பார்த்துட்டு தான் சொல்கிறோம். அதே மாதிரி வரலாற்று ஆசிரியர் ராமசாமி அவர்கள் எழுதிய புத்தகத்தில் பொள்ளாச்சியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அதை பற்றி டீட்டெயிலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா 1965 பிப்ரவரி 12 தமிழ்நாடு மாணவர் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு குழு சொன்னபடி தமிழ்நாடு ஃபுல்லாக கடையெடுப்பு நடக்குது. அதே மாதிரி பொள்ளாச்சிலையும் கடையெடுப்பு நடக்குது. ட்ரெயின், பஸ்ஸு எதுவுமே ஓடலை. அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு பொள்ளாச்சியில் பாலக்காடு சாலையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் சில இந்திய எதிர்ப்பு மாணவர்கள் ஒன்று கூடி இந்திய எதிர்ப்பு முழக்கங்களை முன்வைக்கிறாங்க. மக்களும் அந்த இடத்துல ஒன்று திரண்டுறாங்க. அப்பன்னு பார்த்து அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த ஒரு சிறுவர் ஒருத்தர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மேலே ஏறி அங்கேருந்த போர்டில் இந்தி எழுத்தை அழிக்க முயற்சிக்கிறாரு. அங்கேருந்த போலீஸ் வந்து கீழே இறங்குறேன்னா சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்தும் அவர் வந்து கேட்காம எழுத்தை வந்து அழிக்க முயற்சி பண்ணுறாரு. அப்படி இருந்தும் போலீஸ் வந்து அவங்கள வந்து சுட்டுறாங்க. சுட்டதுக்கப்புறம் அவர் கீழே வந்து துடிதுடிச்சு இறந்து போகிறாரு. இதனால் கோவமான அங்கேருந்து மாணவர்களும் பொதுமக்களும் போலீஸ் மேலே கள்ள தூக்கி எறிகிறாங்க. திருப்பி பதிலுக்கு போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அந்த பொதுமக்கள் அங்கேருந்து பொதுமக்கள் தெரிச்சு ஓடி வேறு பகுதிகளில் இருந்து அரசு அலுவலகங்களுக்கு தீ வைக்கிறாங்க. இதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கேருந்த போலீஸ் வந்து கோயம்புத்தூரில் போய் உயர் அதிகாரிகள் அணுகி ராணுவ உதவியை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் பட்டப்பகலில் 7 வண்டியில் ராணுவம் வந்து இறங்குது. பொள்ளாச்சிக்கு ராணுவம் வந்து இறங்கினதுமே அங்கே கூடியிருந்த மக்களை வந்து கலைய சொல்கிறாங்க, இல்லைன்னா துப்பாக்கி சூடு நடத்துவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனால் அங்கே கூட்டத்தில் இருந்த மக்கள் வந்து குழந்தைங்கள்லாம் தூக்கி காமிச்சு நாங்கள் உடனே கலைஞ்சிரும், சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லி கலையிறதுக்குள்ளே ராணுவம் வந்து இயந்திர துப்பாக்கியால் எல்லாரையுமே சுடுறாங்க. அப்படி ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தினதில்லை. ஒரு 4 வயசு குழந்தை வந்து துப்பாக்கி சூடுபட்டு இறந்து போகுது. அப்போ அங்கேருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர் வந்து 4 வயசு குழந்தையை தூக்கி வச்சு கதறி அழுகிறாரு. அதுக்கப்புறம் எல்லா மக்களும் வந்து தெரிச்சு ஓடி பல்வேறு பகுதியில் இருக்கிற அரசு அலுவலகங்களுக்கு தீ வைக்கிறாங்க. அப்படி நடந்த ஒரு போராட்டத்தில் அங்கேருந்த ஒரு இளைஞர் ஒருத்தர் போலீஸை பார்த்து தைரியம் இருந்தால் என்ன சுடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ராணுவ வீரர் ஒருத்தர் வந்து அவர் காலிலேயே சுடுறாரு. அப்போ அந்த பகுதி மக்கள் வந்து அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. திருப்பி அவர் காலில் கட்டுப்பட்டு திருப்பி போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கிறாரு. திருப்பி ராணுவம் வந்து அவரை வந்து சுடுறாங்க. அப்படி அவரை சுடும்போது அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த 10 வயசு சிறுவன் மேலேயும் அவர் வயிறு வழியாக குண்டுபட்டு 2 பேருமே இறந்து போகிறாங்க. அடுத்த 4 நாளுக்கு பொள்ளாச்சி முழுக்க ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்கு தான் வருது. ராணுவம் வந்து முழுக்க பொள்ளாச்சியை வந்து காவலுக்கு நிற்கிறாங்க. பொள்ளாச்சி முழுக்க ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே வந்து பயந்தாங்க. தான் வீட்டுக்குள்ளே இறந்துருந்தாலுமே அந்த டெட் பாடியை எடுக்கிறது கூட அவங்க வந்து ராணுவம் வந்து அனுமதிக்கலை. சத்தம் போட்டு அழுகு கூட பயந்தாங்க. ஏன்னா சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளே வந்து போலீஸ் சுட்டுருவாங்களோ, ராணுவம் வந்து சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு பயந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் கிடந்த பணத்தை எல்லாத்தையும் ராணுவம் வந்து எடுத்துகிட்டு போய் பழனி சாலையிலேருந்து ஒரு சுடுகாட்டில் வச்சு தீ வச்சு எரிச்சாங்க. அந்த வழியை யாரையுமே பொதுமக்கள் யாரையுமே அனுமதிக்கல. அப்படியே யார் வந்தாலுமே
சுடுகாட்டை திரும்பி பார்க்கக்கூடாது, திரும்பி பார்த்தா காவலுக்கு இருந்த ராணுவம் வந்து அவங்க வந்து சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. ஸோ அப்படி அந்த பொள்ளாச்சி துப்பாக்கி சூடில் ஒரு 10 பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாச்சு. ஆனால் உண்மையிலேயே 80லேருந்து 120 பேர் வரைக்கும் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சி பகுதிக்கு கலாய்வுக்கு போன வரலாற்று ஆசிரியர் ராமசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சில வருஷம் கழிச்சு அந்த ராணுவ படைக்கு தளபதியாக இருந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அந்த துப்பாக்கி சூடில் குறைஞ்சது 250 பேருக்கு மேலே இறந்துருக்கலாம், ஆனால் அதை வந்து மூடி மறைக்கணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து உத்தரவு வந்ததுனால எங்களால் வேற ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னதா தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தியாகு அவர் கூட ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாற்றிலேயே 1965 நடந்த போராட்டத்தில் தான் 3வது நாள்லேயே ராணுவம் வந்து துப்பாக்கியால் சுட ஆரம்பிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக கோயம்புத்தூர் கலெக்டராக இருந்தவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அவர் வந்து அதுக்கு வந்து இது வந்து பொய் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்தார். அப்போ தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்த பக்தவச்சலம் அவர்களும் வந்து இல்லை இது வந்து பொய், இதுக்கு நான் வருத்தப்படுறேன், இது சம்மந்தமாக வேற எந்த பதிலும் நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி பதில் சொன்னார். ஸோ இதுதான் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சோகமான வரலாறு. இப்படி தமிழ்நாடு முழுக்க 1965 மாணவர்கள் போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது தான் க்ளோஸ் பண்ணியிருந்த காலேஜை வந்து திருப்பி ரீஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. உடனே மாணவர்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மாணவர்கள் போராட்டம் போயிட்டு இருந்தால் அவங்க எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும், அவங்களோட படிப்பு கவனம் செலுத்த முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல. அப்போ இருந்த ஆட்சியாளர்களும் ஆதரவுகளும் போராட்டத்தை பின்வாங்க, வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பத்திரிகைகளும் மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல. இதனால் வேறு வழி இல்லாமல் மார்ச் 14, 1965 போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் குழு அறிவிக்கிறாங்க. உலகத்தில் எந்த ஒரு போராட்டமும் உறுதியாக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறதுக்கு இல்லை ஜெயிக்கிறதுக்கு 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கணும். 1 நியாயமான கோரிக்கைகள், 2 கொள்கை உறுதி கொண்ட உறுதியான போராளிகள், 3வது மக்களோட ஆதரவு, 4வது ஆட்சியாளரோடும் அரசியல்வாதிகளோட ஆதரவு. இந்த 4ல் ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னா கூட அந்த போராட்டம் ஜெயிக்கணும்னு உறுதியாக சொல்ல முடியாது. சிறந்த உதாரணம் நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தான். 4வது மொழிப்போருக்கு அப்புறம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 8வது அட்டவணையில் இருக்கிற அப்போ இருந்த 14 மொழிகளையும் யூபிஎஸ்சிக்கான பயிற்சி மொழி அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சது. அதுக்கப்புறம் நேருவோட உறுதிமொழியும் சேர்த்து சட்ட திருத்தம் பண்ணாங்க. ஸோ இது வந்து 4வது மொழிப்போருக்கு உண்டான ஒரு சின்ன பலன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் அடையலாம். இப்படி மொழிப்போர் 4 கட்டங்களாக நடந்திருந்தாலும் இந்திய ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிகிள் 17ல் இன்னும் எந்த ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வரப்படலை. ஏன் இன்னைக்கு வரைக்குமே மத்திய அரசோட கடிதங்கள், அறிக்கைகள், சட்டங்கள் எல்லாமே வந்து ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷில் தான் வெளியில் வருது, அந்தந்த பிராந்திய மொழிகளில் வெளிவர மாட்டேங்குது. அதே மாதிரி மத்திய அரசோட திட்டங்களுக்கு கூட ஹிந்தியில் தான் பெயர் வைக்கப்படுது. ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் லெனின் அவர்களுக்கு வந்து மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அதுக்கு திருப்பி அவங்க மொழியிலேயே பதில் கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி லெனின் சொல்ல, இல்லை அவங்க மொழி தெரிஞ்ச யாரும் இல்லை, அதனால் அவங்க மொழியிலேயே பதில் கடிதம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி பதில் வந்தப்போ அதுக்கு லெனின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அவங்க மொழியில் அவங்கள ஆள முடியல அப்படின்னா அவங்கள ஆள்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை, அவங்களே அவங்கள ஆண்டுகட்டும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாரு. ஸோ யாருனாலும் என்ன மொழினாலும் கற்றுக்கலாம், எவ்வளோ மொழினாலும் கற்றுக்கலாம். அது அவங்களோட தனிப்பட்ட தேவையை பொறுத்து இருக்குது, தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் ஒரு மொழியை வச்சு இன்னொரு மொழி பேசுகிறவங்கள வந்து ஒதுக்கக்கூடாது, அவங்க மேலே வன்முறையில் ஈடுபடக்கூடாது. ஸோ இதுதான் பொள்ளாச்சியில் நடந்த துப்பாக்கி சூடுக்குண்டான வரலாறு, மொழிப்போருக்குண்டான வரலாறு. இதில் 1938 மொழிப்போருக்கு ஆதரவு தெரிவித்த பெரியார் 1965 ஏன் ஆதரவு தெரிவிக்கல, 1938 ஹிந்தியை கொண்டு வந்த ராஜாஜி ஏன் 1965 மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்லாம் நடந்துச்சு. இதை பற்றிலாம் இன்னும் மொழிப்போர் வரலாறை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இந்த மொழிப்போர் வரலாறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மொழிப்போர் வரலாற்றை ஒட்டி வந்திருக்கிற பராசக்தி படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். अरे हिंदी में बोल मद्रासी। मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला, हिंदी करर मद्रा आता, हिंदी करर तमिल बोला।